ராவணன் சீதாதேவியோட அனுமதி இல்லாம கடைசி வரைக்கும் அவங்கள நெருங்கல. சீதாதேவி மேல ஆசைப்பட்டு அவங்கள தூக்கிட்டு வந்திருந்தாலும் சீதையோட சம்மதம் இல்லாம அவங்கள தொடவே கூடாதுன்னு கட்டுக்கோப்பா இருந்தாரு. இதுக்கு காரணம் ராவணனோட கண்ணியமா? சம்மதமா? எதுக்கு? ராவணனுக்கு சீதாதேவி மேல இருந்ததுக்கு பேர் காதலா? அது எப்படி இன்னொருத்தரோட மனைவி மேல காதல் வரலாம்? அண்ட் சீதாதேவிய கடத்திட்டு போன ராவணனுக்கு, எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு பலம் கொண்ட ராவணனுக்கு ஏன் சீதாதேவிய தொடுறதுக்கு துணிவு வரல? சீதைய அவரோட இடத்துல வச்சிருந்த ராவணன் ஒரு செகண்ட் கூட சீதாதேவியோட சம்மதம் இல்லாம அவங்கள தொட துணியல. அதுக்கு உண்மையான காரணம் ஒருத்தரோட சாபம்தான். இத நாங்க சொல்லல. ராமாயணத்தோட உத்தரகாண்டத்துல சாப்டர் 26ல வால்மீகி இத பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. அதாவது ஒரு தடவை நல குபேரனோட மனைவி ரம்பைய பார்த்த ராவணன் அவங்களோட அழகுல மயங்கி அவங்க கிட்ட அத்துமீற ட்ரை பண்றாரு. அதை தடுக்க நினைச்ச ரம்பை, நான் உங்களுக்கு மருமக முறை வேணும் என விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. எஸ், ரம்பை குபேரனோட மருமக. ராவணனும் குபேரனும் அண்ணன் தம்பிங்க. அப்படி பார்த்தா ராவணன் ரம்பையோட மாமனார். பட் இத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட ஆசை மட்டும்தான் முக்கியம்னு யோசிச்ச ராவணன் அந்த பொண்ணோட உணர்ச்சியையும் உறவு முறையையும் மதிக்காம ரம்பைய பலாத்காரம் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த ரம்பை சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அவரோட கணவர் நலகுபேரர் ராவணனோட அரண்மனைக்கு போய் அதீத கோபத்தோட, உன்னோட ஆசைக்காக உன்னை விரும்பாத எந்த ஒரு பொண்ணையும் நீ பலவந்தப்படுத்தி தொட முயற்சி செஞ்சா உன் தலை 7 துண்டுகளா பிளந்துரும்னு சபிக்கிறாரு. இந்த சாபத்துக்கு பயந்துதான், இதனால மட்டும்தான் சீதாதேவி மேல ஆசைப்பட்டு அவங்கள கடத்திட்டு வந்த ராவணன் அவங்க மேல சுண்ட விரல் கூட படாம விலகி இருந்திருக்காரு. சோ நலகுபேரனோட சாபம் தான் சீதைக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு. இதுல ராவணனோட கண்ணியமும் ஒழுக்கமும் எங்க இருக்கு?